வணக்கம். அஸ்தமிரா சேனலில் மஞ்சள் பூசணிக்காய் காராமணி சேர்த்து செய்த ஒரு கூட்டு பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு மஞ்சள் பூசணிக்காய் காராமணி கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவில் நறுக்கிய மஞ்சள் பூசணிக்காய், ஒரு அரை கப் அளவில் வேக வச்ச காராமணி, தேங்காய் பால் வந்து ஒரு அரை செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் கூட்டு தயாரிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவில் தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு மசாலா தயார் பண்ணுறதுக்கு 2 பச்சை மிளகாய், 2 தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம். இதை வந்து தேங்காய் பால் ஊற்றி இந்த தேங்காய் மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு. இந்த மஞ்சள் பூசணிக்காய் காராமணி கூட்டு தயார் வச்சு ஸ்டவ்வில் கடாய் வந்து சூடானதும் நம்ம எடுத்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு அதை கடுகை பொரிய விட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கணும். வேக வச்சு வச்சுருக்கிற இந்த காராமணி சேர்த்து கரண்டியால் கிளறிட்டு இந்த வேக வச்சுருக்கிற காராமணி பயிரை இதில் கிளறி விட்டுட்டு மஞ்சள் பூசணிக்காவை நம்ம காய் வந்து குழஞ்சிடாமல் வேக வச்சு தண்ணி வடி வச்சு எடுத்ததையும் இதில் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து இதில் கரண்டியால் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து கிளறிட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் காராமணி கூட்டு வந்து தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம சாப்பிட முன்னாடி இந்த மீதி இருக்கிற தேங்காய் பாலை வந்து நம்ம இந்த கூட்டில் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மஞ்சள் பூசணிக்காய் கூட்டை தயார் பண்ணி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு அஸ்தமிரா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.